உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி உன் வீட்டில் இருக்கேன். அதே மாதிரி இடைப்பட்ட காலத்தில் 9 ஆண்டுகளுக்குள்ள உயிருக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு உன் குடும்பத்தில் நிறைய கண்டங்கள் நடந்து போச்சு. அதுக்கெல்லாம் செய்வனை வினைகள் ஒரு பக்கம் காரணம், கிரகங்கள் ஒரு பக்கம் காரணம். இடையில கடை தேறி உன்னுடைய வாழ்க்கை இப்போ தேறி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் குறையில்லை என்றாலும் உடல் ஆக்கத்தால் கொஞ்சம் குறைகிறதுக்கு. அதில் மீண்டும் இந்த வலி வேதனைகள் இல்லாமல் காப்பாற்றி வருமானத்தை பெருக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. சசரிரி சசரிரி சசரி கமபம். இந்தாப்பா, இதை உன் தோட்டத்தில் போடுறா, பொன்வெளியும் பூமியாக மலரும். இதை வீட்டில் வை, நிறைந்த செல்வமும் ஆரோக்கியமும் பெருகும். படிப்பு வெற்றியாகும், அரசு உத்தியோகம் கிடைக்கும், ஆனந்தம் அடைவாய். போ. தேனி மாவட்டத்திலிருந்து பெண்ணடியாள், என் தோட்டத்து பிரச்சனை எனக்கு தீரறிய ஏன்? வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பத்திரிய லங்கேராம்பு பம்போல் சிவந்து போச்சுதே ஏன் ராசாத்தி. வரலாம், வளவளா வைக்கப்படப்பெல்லாம் பேசக்கூடாது கருப்புசாமி. வெட்டொன்று துண்டொன்னு பதில் சொல்லுன்னு கேட்காமலா. கால் வந்துட்டு வா. பத்தியா கோர்ட்டில் முடிவு வேணுமா, என்கிட்ட முடிவு வேணுமா? இப்போ உனக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? பணம் தான் வேணும். இந்தா 3 மாதத்தில் உனக்கு பணத்தை தந்து ரெக்கார்டை கழித்து தூர எறிஞ்சிருவோம். போ, நல்லா இரு, பணம் தந்தாச்சு. போ. நீ பேசுகிற மாதிரி தான் நானும் பேசணும். போய்ட்டா. என் மகனை திருத்தித்தா கருப்புசாமி. லவ் பண்ணுறான், லவ் பண்ணுறான், லவ் பண்ணுறான். லவ் பண்ணால் பண்ணிட்டு போகுது. போய் உள்ள இப்போ என்ன கெட்டு போச்சு? பூரா பிள்ளைய லவ் பண்ணால் சும்மா விடுவாங்களா? என்னம்மா வேணும்? யாருக்கெல்லாம் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன செய்யணும்? உன் மகன் போன பாதையில் போய்கிட்டு இருக்கானா? திருத்தியாச்சு. இந்த அப்படி இனி துன்பம் இல்லாமல் வாழ்வே, பணம் நிறைய வந்து சேரும், சண்டை இல்லை. போய்ட்டு வா, புண்ணியமாரு, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு தேனி மாவட்டத்திலிருந்து நாதஸ்வர வித்வான் போடி. அது என்ன போடிப்பா? போடி நாயக்கனூர். எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அப்படி உன் புள்ள மனசு இந்த பாட்டை கேட்கும். உண்மையா? பார்த்துக்கோ. உன் வீட்டுக்காரன் எங்கே இருக்கான்? உன்னை வேண்டாம்னு சொல்லி விட்டானா? இல்லை உங்கள் அப்பா கிட்ட போய் பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டானா? நீ வேண்டவே வேண்டாம், நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிடுவேன், அதனால் அங்கே போய் இருந்துக்கான்னு சொல்லி விட்டானா? கால் வந்துட்டு வா. இப்போ அவனை வர வைக்கவா? மாற்றம் இல்லையே. கொஞ்சம் அங்கே தள்ளிடு. நல்ல மனதை நிறுத்தி என்னையை மட்டும் நினச்சிட்டு தியானம் பண்ணு. கண்ணை முடிக்கா.
இந்தாம்மா, அவன் மனதை மாற்றி வர சொல்லுதேன். உனக்கு எந்த ஆபத்து இல்லாமல் வாழ வைக்கிறேன். இனிமேல் நீ போன உடனே அந்த குடும்பத்தில் பொண்ணும் பொருளும் விளையும், மனசு மாறும். என்ன வெற்றி உண்டு போ. இந்தாப்பா உன் கடனை தீர்த்து உன்னை சரியாக்கி தரணும். அளவுக்கு மீறின கடனை வச்சுருக்க. தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் பூசாரி தொழிலும் பார்க்க. இந்த பூசாரி தொழிலில் ஏதாவது வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு உன் உள்ளத்தில் இருக்குது. இந்தா கருப்பசாமி உனக்கு படி அளக்க உன் கடனை தீர்த்து தரேன். நல்லா இரு மகனே. இந்தாம்மா, நிறைய கதையை பேசுறேன்னு வந்திருக்க. சாமி 2 வார்த்தையில் முடிச்சாருன்னு வருத்தப்படுறியா? நீ வாழும்போது புரிஞ்சுக்கிடுவப்போ. நல்லா கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. கரெக்டு, ஓகே, நல்ல பிள்ளைகள். பாலக்காடு, பாலக்காடு பக்தராங்க. பாலக்காடு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? வா வா. காலன்னு சொல்லலாம். பையன் எங்கப்பா இருக்கான்? இப்போ என்ன வேணும் அவனுக்கு? கண்ண முடிக்காங்க. தை மாதத்துக்குள்ள 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துடும். நல்ல பொண்ணா கிடைக்கும், நல்ல வாழ்க்கையும் அமையும். அவன் மனத்தை திருத்தி தாரேன், குழப்பமில்லாம ஆக்கி தாரேன். இந்தாங்கப்பா பக்தரை கொஞ்சம் அமைதியாக வளர்க்க முடிய 6 மாதங்கள் அவகாசம் வெற்றியாக்கி தரேன் போ. கருப்பசாமி எங்கள் கடன்களெல்லாம் தீர்த்துத்தான்னு கேட்டு வந்தவங்க. மாறி காலன்ட்டு வரலாம். சிவாய நமவோம், சிவாய நமவோம். சிவன் சேத்திரம் சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குப்பா? இருக்காரா? அதான் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை. சுமார் 4.25 ஆண்டுகள் நிறைய சம்பாத்தியம் செய்தும் எல்லா பணமும் விரக்தி ஆகிடுது. இப்போ நிறைய கடன்களால் மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்திருக்கிய. பிள்ளைங்களா சாப்பிடாம போகிறீங்களா? இந்த கடனை தீர்க்கிறதுக்கு 2 இடத்த நான் விற்று தரேன். அதில் உங்கள் கடனும் தீர்ந்துடும், உங்கள் எதிர்காலமும் அதில் அமைஞ்சிடும். கால்ன்ட்டு வரலாம். வரலாம். அதற்கு பின்பு நீங்கள் 2 பேருமே ஃபாரினில் போய் தொழில் பார்த்து பல கோடிகளை சம்பாத்தியம் செய்வீர்கள். அந்த பாக்கியத்தையும் தாரேன், எல்லா வெற்றியும் தாரேன். வேறு என்னப்பா வேணும்? ஜெயிச்சுக்கலாம். நலமடைவீர், நலமடைவீர். அதே பாலக்காட்டு எல்லை. சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. மீட்டு தாரேன், அதெல்லாம் கடனை தீர்த்துட்டேனே, அசத்திடுவோம். எஸ். அதே பாலக்காட்டு எல்லை உடல் ஆரோக்கியம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா ஆரோக்கியம், என்னடா சரியில்லை உனக்கு? கால் வந்துட்டு வா. கத்திடுமா. வா பக்கத்தில். உடலுக்குள்ள அல்சர் இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டீங்க? பக்கத்தில் காலை மடக்கடா. காலில் என்னடா பிரச்சனை? கண்ண முடிக்க என்னையே நினச்சிக்கா. மருந்தாகும். இந்தா குடி பார்ப்போம். என்று தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னையிலேருந்து சாப்பாடு நல்லா ஓடும், உடம்பு தேறிடும். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு. கருப்பசாமி ஐயா, என் கடனை தீர்த்துத்தான்னு கேட்டு வந்த பெண்ணடியாள்
முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, உருகாத மனம் ஏதும் வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனை கடல் கடந்து போக வச்சாச்சு கடலை தீக்கிறதுக்கு. ஆனால் உன் வீட்டுக்காரன் மட்டும் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு கோயந்தா வேலை பண்ணிக்கிட்டலை தான். என்ன வேலை? அதனால் அவன் மனதை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிறவியில் அவன் தனியாக அப்படி நிம்மதியாக இருக்கணும்னு முடிவாயிடுது. உன்னையை பற்றி அவன் கண்டுக்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை. அதனால் அவன் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் அப்படிங்கிற நிலைமை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால் உன் கடனை தீர்த்து உன்னை நிம்மதியாக்கி தந்தால் போதும்ல, காலில் வந்துட்டுவான். இடோ நீன் மலையான அறியலோடு பின்னே என்ன கனிகள். வாமா கொஞ்சம் கண்ண முடி உட்காரு. செல்வங்கள் கிடைக்கும், கடன்கள் தீரும், கண்ணியமாக இருப்பாய். இப்போ விருதுநகர் விருதுநகர் பக்தர் வாங்க. விருதுநகர் கருப்பசாமி, எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும். இந்த அம்மா அவங்க நிற்க வச்சுட்டு நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதி. வந்து மர அமைதியோடு உட்காரணும். அப்போ தான் முடிவு தெளிவாக எடுக்க முடியும். நீங்கள் நின்றுக்கலாம், நீங்கள் உட்காரலாம். கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கா கருப்பசாமி? உங்கள் எல்லையில் நான் இல்லையா? என் தங்கை காளி இருப்பா ஒரு பக்கம். அதே மாதிரி எல்லைக்கு பின்னால் மாரியம்மையும் துணை இருப்பா. ஆனால் இப்போ உன்னுடைய நிலையில் நான் அன்று இரவு நான் வாதாடுகிற பொழுது எம்எல்ஏ சீட்டு நிச்சயமாக கிடைச்சாச்சு அப்படின்னு உத்தரவாயிடுது. ஆனால் தொகுதி மாற்றி கிடைக்குமே, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னப்பா சொல்ற? தொகுதி மாற்றி கிடைக்கும், ஆனால் வெற்றி உன் பக்கம் வாகை சூடும். நான் ஜெயிச்சு தந்துடுவேன். அதனால் இன்றிருந்தே அந்த முயற்சியை செய். உனக்கு சீட்டு அலாட் ஆகிடுது. ஜெயிச்சாச்சு. கால் வந்துட்டு வா மகளே, போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு குருநாதர் கழுத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ மாலை எடுத்து வாப்பா. வாமா, ஓடியா, நீ வாப்பா. உன் மகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாச்சு, வெற்றியாகியாச்சு. வா, இந்தா அப்படி பொம்பளை கழுத்தில் மாலை கொடுக்கக்கூடாது. இந்தா, இதுவே வெற்றி கனியாக இருக்கும். ஆனந்தம் அடைவாய், நிகழ்ச்சி அடைவாய். இந்தா மகளே. ஆமாப்பா, பக்கத்தில் வாமா, பக்கத்தில் வா. நீங்கள் யாரும் தொடாதீங்க. கொஞ்சம் கண்ண முடி நில்லுமா. அறுவை சிகிச்சை நடந்திருக்கோம், செய்யாமல் இருந்திருக்கலாமே. ஒரு 6 மாத காலத்தில் ஸ்டடியாக நிற்கக்கூடிய எல்லா சக்தியும் கிடச்சிரும். கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். ஆனந்தமடைவாய், சகல சக்தியும் பெறுவாய். வாடா தம்பி, புதிய ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுக்கா. உன் கூட நான் இருக்கேன். நான் விபூதி புசிக்காமல் சக்தி பெறுவாய். ஆமாம் ஆமாம், எல்லாம் வெற்றியாகும், நடக்கும். வாப்பா. இந்த சகோதரி ஆனந்தமாக இரு. பாப்பா, உன் வழக்கை வெற்றியாக்கி நல்ல பூரணமாக்கி ஜெயிக்க வச்சு தாரேன். சந்தோஷமாக இருக்கும். வெற்றி உண்டு.
வாழ்க்கையை அமைச்சு தாரேன், அற்புதமாக நடக்கும். சரி, சந்தோஷம். கருப்பசாமிக்கு விருதுநகர் எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் யார்? வாடா தம்பி, வா, கால் ஒன்று வா. எந்த ஊரு? விருதுநகரை கூப்பிட்டா சிவகாசி வந்திருக்கு, என்ன அர்த்தம்? நான் அப்படி யாரையும் கூப்பிடுறதே இல்லை. விருதுநகர் கடன்பட்டு வந்த மகன், வாப்பா. வந்திருக்கிய விருதுநகர் சொன்ன சிவகாசி வந்துருவிய, அருப்புக்கோட்டை வந்துருவிய. உனக்கு எந்த ஊருடா? கால் வந்துட்டு வா, போ. விருதுநகர் மாவட்டமே வந்துடுண்ணா, என்னையா அர்த்தம்? வாடா தம்பி, உன்னுடைய முன்னோர்களில் சாமி அருள் வந்து ஆடியது யாரடா? நீ தான். முன்னோர்களும் நீ தான். என் பிதாவும் நான், நானும் நான் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்றியா? எனக்கு தெரியாது யார் வந்தானு. சரி, கால் வந்துட்டு வா. சரி, அது ஒரு தெய்வ சக்தி பாது, சாதாரண நினைக்காதீங்க. பாப்பா செல் ரெண்டா, செல் எடுத்து கொடுறா. மணி ஒன்னாயிடுது. ராஜா, வா, தண்ணி எடுத்து கொடு, தண்ணி எடுத்து கொடு. சாமி வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி. சரி, கொஞ்ச நேரம் ஆடட்டும்பா, அது சுதந்திரமா இருக்கட்டும். உட்கார், வா. அடங்க மாட்டேன், எனக்கு தெரியுங்களா? வாப்பா, உட்கார், அமைதியா உட்கார் முதல்ல. சாந்தமாக பார்ப்போம். எந்த சாமியாக இருந்தாலும் அவரவர் எல்லையில் தான் ஆடணும். எல்லைன்னா என்னடா அர்த்தம் தம்பி? சாமியோடைய எல்லைன்னா என்ன அர்த்தம்? முன்னோர்கள் அந்த காலத்தில் நடுகள் வச்சு கும்பிடுவாங்க. நம்ம தாத்தாவை சாமியாக வச்சு கும்பிடுவோம், முப்பாட்டனை சாமியாக வச்சு கும்பிடுவோம். அவன் குடும்பத்துக்குள்ள தான் அந்த சாமி அருள் வரும். அது போய் இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்க முடியுமாடா? முடியாது. புரியுதா? அதுதான் எல்லை என்பது. நம்ம கருப்பசாமிங்கிற ஒரு திருநாமத்தை வச்சுருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பேர் எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? உரிமையை எடுத்து சுதந்திரமாக ஆடிக்கிடுவோம். புரியுதா உனக்கு? இதான் விஷயம். பக்கத்தில் வா, இந்தா. சரி, நீ எந்திச்சு அங்கே உட்காருப்போ, எந்தி போப்பா. இந்த கனி உனக்கு மீண்டும் சக்தியை கொடுக்கும், நிறைந்த செல்வத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் எங்கப்பா இருக்கா? யார் வீட்டு பக்கம் இருக்கா? மாரியம்பாள். என்ன பெட்டி? விருதுநகர் விபத்தில் ஏதோ பெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. என்ன பெட்டி? தம்பி பெட்டி. வா பெட்டி, வா. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. கறித்துண்டா கிடக்குங்க, என்ன விஷயம்? என்னப்பா அவங்க வீட்டு எல்லையில் நிறைய கருவேல முள்ளு கறித்துண்டா கிடக்க, அங்கே என்ன வேலை நடக்குங்க? ஓ, அதனால் அப்படி தெரியுதோ? சரி, கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு உன் பையனுக்கு இந்த ஆண்டில் வேலை போட்டு தந்தா போதுமா?
இந்தா வா, மாத சம்பளம் கோவில் தர்மத்துக்கு செய்டா, வெற்றி அடைவாய், பணச்செலவில்லாமல் அந்த வேலை கிடைக்கும், ஆனந்தம் அடைவாய் மகனே. அடுத்த ஊரில் இந்த வழியை தீர்த்துருவோம். சந்தோஷமா போ. கர்மதாமிக்கு எல்லாரும் அடுத்த உத்தரவுக்கு வாங்க, உட்காருங்க.